பெரும்பாக்கம் இந்த மாதிரியான பகுதி இந்த பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஓஎம்ஆர் டிராஃபிக் அது நீண்ட காலமாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துட்ருக்கு. அது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன தான் தீர்வுன்னு கேட்டுட்டு சமயத்தில் இந்த மெட்ரோ வேலை முடிஞ்சிட்டா அது நார்மல் ஆயிரும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மெட்ரோ தான் பிரச்சனையா இல்லை நார்மலாகவே ஓஎம்ஆர் டிராஃபிக் வந்து தீர்க்கக்கூடிய ஒன்று? இல்லை அது வந்து 2001 மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஐடி கார்டர் போட்டதுலேருந்து அந்த சாலை வந்து கட்டமைப்பு சரியாக பண்ணலை. அதுக்கு வந்து இந்த எங்கே பார்த்தாலும் கால்வாவை தோண்டி போட்டுட்டு அங்கங்கே முடக்கி வச்சுட்டு எல்லாமே சரியாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் சரி செய்து அனைத்து உட்சாலையெல்லாம் கரெக்டாக ஓஎம்ஆரில் வந்து சேர்றதுக்கும் அதே போல் ஈசிஆரில் போய் ஜாயின் பண்ணதுக்கு பண்ணால் அது கிளியர் ஆகி சரியாகி ரிலீஃப் ஆகிடும். டிராஃபிக் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற பிரச்சனையை தீர்றதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தொழில்நுட்பத்தில் டிராஃபிக் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டம் நிறைய இருக்கும், அங்கே கொஞ்சம் டைம் போட்டு பண்ணணும், இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுபோல் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ ஓஎம்ஆருக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓஎம்ஆருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் இந்த உள் சாலைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆக்கிரமிப்பு செய்து அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி டிராஃபிக் வருது. அதெல்லாம் சரி செஞ்சால் கண்டிப்பாக எல்லாம் அவங்களாம் அந்த அந்த சாலைகளை போய் பிரச்சனை இல்லாமல் கிளியர் ஆகிடும். இன்றைக்கி இந்த பெரும்பாக்கம் ரோடே வந்து நோண்டி போட்டுட்டு வர முடியாது உள்ளே, அது அதாலேயே நிறைய டிராஃபிக் ஆகுது. அதெல்லாம் சரி பண்ணணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.